நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸ் பத்தின எக்ஸ்க்ளூசிவான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது யாரை பத்தின்ட்டு எல்லாம் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சாஞ்சனாவோட சிஸ்டரான சாதனா இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சாஞ்சனாவை நம்ம எல்லாருக்கும் பிக் பாஸ் மூலியமா ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அதுலயும் குறிப்பா அவங்க வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னதை பார்த்துட்டு எப்படா வெஜிடேரியன் இவ்வளோ நான்வெஜ்ஜை வந்து சாப்பிட முடியும், அதுவும் வந்து முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க, ஆனியன் கூட சாப்பிட மாட்டேன்னு சொன்னவங்க எப்படி வந்து இது எல்லாத்தையும் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அவங்க ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு மினி ஜூலி அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குற அளவுக்குலாம் அவங்களுடைய ஆக்டிங்லாம் இருந்ததுன்ட்டு அவங்கள செம்மையா கலாய்ச்சிட்டு வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி மூவிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் விஜய் சேதுபதி அவர்கள் கூட சேர்ந்து மகாராஜாவா இருக்கட்டும், ஹார்ட் பீட்ல சின்ன வயசு ரதி கேரக்டர், இப்படி அவங்க ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஃபேமஸான பர்சன் தான். அவங்களுக்கு மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சாதனா விட சாஞ்சனா வந்து ரொம்பவே வந்து சீனியராகவும் இவங்க நினைக்கிறாங்க. அதனால எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்ட்டு சாதனாக்கு இவங்க வந்து அட்வைஸாகவும் அவேர்னஸ்க்காக நிறைய விஷயங்களும் சொல்லி தராங்களாம். ஸோ சாதனா தான் அவங்க வீட்டில் பெரிய பொண்ணு, அவங்க தான் இவங்களுடைய சிஸ்டர். சாஞ்சனா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே எங்க அக்கா வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா, யாருக்குமே பிடிக்கல, அதனால எங்க வீட்டு குடும்ப சுமையை நானே தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எமோஷனலா அழுதாங்க. ஆனா இப்போ சாதனாவும் கூட சேர்ந்து அவங்களுடைய ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறைய கான்ட்ரவர்சில கூட இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்தே சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை. திருமணமாகி ஒரே வருடத்துல பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த நானா சொல்லலைங்க, அவங்களே அவங்களோட இன்ஸ்டா பேஜ் மூலமா ஷேர் பண்ணிட்டாங்க. ஏன் இவங்க அவங்களுடைய டிவோர்ஸ் விஷயத்த வந்து சொன்னாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸான கப்புள்ஸா இருந்தாங்க. இவங்க முரளி அப்படின்ற ஒருத்தவர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க. இவங்களுக்கு 22 வயசு ஆகுது. இவங்க வந்து வீட்டுக்கு தெரியாம ஒரு மேரேஜ் பண்ணாலும் வீட்டில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு மேரேஜ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேமஸான கப்பல் யூடியூபராகவும் இருந்தாங்க, ட்ரெண்டிங் கப்பலாக கூட இருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த கப்பலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு டிபேட் ஷோ, டிவி ஷோவில் கூட 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் சாதனா சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு அவங்களுடைய ரியல் லைஃப்லையும் பொருந்துற வகையில், ஸ்டேட்டஸ் வைக்கிற வகையில் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது என்னன்னா, ஒரு 200 ரூபாய் வேணும், நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போறேன், அந்த இடத்துல கூட நான் அவர்கிட்ட தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கணும், அவர் ஏன் எதுக்கு இந்த கேள்விலாம் கேட்டு அந்த 200 ரூபாய் நான் வாங்குறதுக்குள்ள எதுக்குடா அதை நம்ம வாங்கணுன்ற அளவுக்கு மைண்ட் செட் ஆயிடும். ஸோ இது போலதான் பல பேருடைய வாழ்க்கையும் இருக்கு. என்னதான் வந்து குடும்பத்துக்காக பெண்கள் உழைச்சாலுமே ஆண்கள் அதை எப்பவுமே யூட்டிலைஸ் பண்றதுல 1 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா கூட கணக்கு கேட்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் ஆண் பாவம் அப்படின்ற படத்துல ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அண்ட் மியூச்சுவலா நாங்க வந்து பிரியிறோம், கண்டிப்பா இந்த திருமண வாழ்க்கை செட் ஆகல, லைஃப் வந்து தனித்தனியா லீட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம், அதனாலதான் நாங்க வந்து பிரியிறோம்ட்டு ரீசெண்டா, அதாவது 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுடைய இந்த பிரிதல், இந்த ஒரு கஷ்டமான சூழல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இதையும் சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம், எல்லாரும் எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நிறைய பேர் ஆதரவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் நீ ஆடின ஆட்டத்துக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ட்டு நெகட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்க என்ன பண்ணாலும் அதை நெகட்டிவாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்யும். அது அவங்க பாசிட்டிவும் செஞ்சாலும் சரி, நெகட்டிவாக செஞ்சாலும் சரி, நெகட்டிவாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அது இவங்களுக்கு மட்டும் இல்லை, காமனாக எல்லாருக்குமே. அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிற பல பேருக்கும் இவங்க சொல்கிற சில விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் யார் மூஞ்சே தெரியாமல் நான் செய்கிற விஷயங்களுக்கு என்னை பற்றி, என் ஃபேமிலியை பற்றி எவ்வளோ தப்பாக பேசுகிறீங்க, அதை பற்றி நான் ஏன் வந்து கேர் பண்ணணும்? நீங்கள் நான் போடுற வீடியோக்கு கீழே வந்து முகம் தெரியலன்ற காரணத்துக்காக தப்பா பேசும்போது நான் இக்னோர் அண்ட் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு நான் அதை பத்தி ஒரி பண்ணணும்? ஆரம்பத்துல ஒரி பண்ண ஓகே, இதுக்கப்புறம் எதை பத்தியும் நான் கேர் பண்ண போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய சிஸ்டர் சாஞ்சனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவளை பத்தி தெரியாமலே நிறைய பேர் தப்பா பேசிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்து மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதை பத்தி நான் ஒரி பண்ண போறதே கிடையாதுன்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து 100க்கு 100 உண்மையான விஷயங்கள் தான். முகம் தெரியாத சில பேர் பண்ற சில காரியங்கள் நம்ம மனசை காயப்படுத்தவே கூடாது. ஏன்னா அவங்களே வந்து ஒரு போல்டா அவங்களுடைய ஃபேஸை காட்டாம தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க செய்யற விஷயங்கள் சரியா இருக்கும்போது நீங்க எதை பத்தியும் கேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இவங்க இந்த அளவுக்கு போல்டா இருக்க காரணமே அவங்க அப்பா தானா. அவங்க அப்பா வந்து இவங்க விழுந்துட்டாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கை கொடுத்து தூக்க மாட்டாராம். நீ எழுந்து வா, அப்பதான் உனக்கு அந்த கஷ்டம் வலியதா என்னன்னு தெரியும், அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது உனக்கே தெரியும், நான் இருக்கின்ற ஒரு சப்போர்ட்ல நீ வந்து வந்துடலாம். ஆனா அதுக்கப்புறம் தனியா
நீ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாராம். ஒரு பாய்ஸ் எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த 2 பெண் பிள்ளைகளும் அவங்க அப்பா வளர்த்தாராம். அதுக்கான ஒரு ரெகக்னேஷனா தான் இப்போ இவங்களுக்கு கிடைச்சிட்டு வருது. ஏன்னா அவங்களுடைய சிஸ்டர் சாஞ்சனாக்கு மூவிஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்காம். அதனால தான் இந்த அண்ணாமலை குடும்பம் இந்த சீரியலுக்கும் வாய்ப்பு வந்ததும் இவங்க அவங்களுடைய சிஸ்டரான சாதனாவை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீமும் ஓகே பண்ணிட்டாங்களாம். ஸோ இவங்க அருவி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்க கடைக்குட்டியா பண்றாங்க. ஸோ ரொம்பவே துருதுருன்னு இருக்கிற கேரக்டர் அண்ட் வீட்டுக்கு ரொம்பவே செல்லமா இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரியான ரோல் தான் பண்றாங்களாம். இவங்களுக்கு சீரியல்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. 9th படிக்கும்போது இவங்க அம்மாவுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்துதான். அதை இவங்களுக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சு இவங்களுக்கும் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்து ஏதாவது ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்தது. அந்த வகையில அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சு அடுத்தடுத்து நல்லா ஃபேம் ஆனதுனால அவங்க மூவிஸ் சைடு கான்சென்ட்ரேட் பண்றாங்களா. இவங்க மூவிஸ்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குன்னா அது கூட ஒன்ஸ் தான் பார்க்க முடியும். இதுவே சீரியல்ஸ்னா டெய்லி வந்து அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு பதிய ஆரம்பிக்கும். அதனால சீரியல்ஸ் தான் பெஸ்ட்ன்ட்டு இவங்க சீரியல் பக்கம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இவங்க இதுக்கப்புறம் க்ரோத் ஆவேன், என்னுடைய வளர்ச்சியை என்னை தப்பா பேசின எல்லாருக்கும் என்னுடைய வளர்ச்சி மூலியமா பதில் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான வேலை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம தப்பா பேசிட்டாங்க, நம்மளும் திரும்ப பேசணும் அப்படின்னு இவங்க நினைக்கல. அவங்களுடைய வளர்ச்சி மூலியமா இவங்க வந்து பதிலடி கொடுக்கணும் எடுத்த இந்த முடிவை வந்து ஒரு சிலர் பாராட்டி தான் வராங்க. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அண்ணாமலை குடும்பம் இந்த சீரியலுடைய டைரக்டர் நீ மாடியில இருந்து குதிச்சுடு அப்படின்னு கிண்டலா சொன்னாராம். சார் நான் இல்லைன்னா எப்படி இந்த ரோலை நீங்க கொண்டு போவீங்கன்னு கேட்டதுக்கு நீ இல்லைன்னா என்ன உங்க சிஸ்டர் சாஞ்சனா இருக்காங்க அவங்கள வச்சு எடுப்போம் அப்படின்னு கிண்டலா சொன்னாராம். இவங்க 2 பேருமே படிக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தானா. இவங்க பாத்தீங்கன்னா 10th நிறைய மார்க்காம் 12th கம்மி மார்க்காம். அண்ட் அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். ஆன்லைன் எக்ஸாம்லாம் அவங்களுக்கு பதிலாக இவங்க எழுதியிருக்காங்களாம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்காம். ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து 11 அப்படின்ற மூவில நடிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேரும் வெவ்வேறு டைரக்ஷன்ல சேம் ஃபீல்ட்ல வந்து க்ரோத் ஆகணும்ட்டு போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா 2 பேருடைய லைஃபும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் சாதனாக பாத்தீங்கன்னா அண்ணாமலை குடும்பம் இந்த சீரியல் வந்து ஆரம்பமா இருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய சீரியல் வாய்ப்புலாம் வரணும் அப்படின்ட்டு நம்மளோட சரி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ பர்சனல் லைஃப்ல எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டி வச்சுட்டு ப்ரொஃபஷனலா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணலாம். அடுத்து யாரை பத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.